ஏசப்பா சொல்றாரு அவனுக்கு பார்த்து, ஒரு எரேமியாவை போல உன்னை நான் பயன்படுத்துவேன். ஒரு சில மாதங்கள் தான் உன் ஊழியம் ஆரம்பிக்கும். நீ பாடல் பாடும்பொழுதே அநேகர் சுகமாக்கப்படுவார்கள். நீ ஒரு இரட்டிப்பான வல்லமையோடு நீ செயல்படுகிறதை உன் இனத்தாரும் உன் ஜாதியாரும் பார்க்கும் காலம் வந்து விட்டது. புது அபிஷேகம், புதிய கிருபை. இன்னைக்கு ஒரு மகிமை உன்னை மூடுகிறதற்காக நன்றி அப்பா. ஒரு வல்லமை உன்னை மூடுகிறதற்காக நன்றி, மூடுகிறதற்காக நன்றி. எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். நீ கர்த்தரின் புயம் என்று அழைக்கப்படுவாய். நீ ஆராதனை பண்ணும் பொழுது, நீ வாயை திறக்கும் பொழுது ஒரு அக்கினி பிறக்கப்படுகிறதை, பிறப்பிக்கப்படுகிறதை நீ காண்பாய். Fire! Jesus name, Jesus name, Jesus name. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. God bless. அவனுக்கு நல்ல தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் சொன்னான், நான் சாட்சி சொல்லணுமாமா, சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் மனாசே, நான் அந்த சபையில் இருக்கேன். நான் மாமா கூட ஒரு 3 வருஷம் போல் நான் வெளியே போவேன், கீபோர்டு வாசிப்பேன். நான் எதிர்பார்ப்பேன் ஏசப்பா என்னோட பேசணும்னு சொல்லி. நான் மூலையில் உட்காந்துருப்பேன், என்னுடைய வாழ்க்கையும் மூலையிலேயே போயிடுவோன்ட்டு நான் கண் கலங்குவேன். எந்த மீட்டிங்லேயும் நான் கண்ணுக்கு அழுததே கிடையாது. ஃபஸ்ட் டே மீட்டிங்கில் வந்துட்டு என்னை அறியாமல் நான் அழுதுட்டேன். ஏசப்பாட்ட நான் கேட்டேன், ஏசப்பா நான் நிரப்பணும், என்னுடைய வாழ்க்கையில் என்ன திட்டத்தை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏசப்பா உங்களுடைய அழைப்பு எனக்கு வேணும், ஏசப்பா என்னை உறுதிப்படுத்துங்க, நான் பைபிள் காலேஜ் போகணும், அதுக்குள்ளே நான் பெற்றுக்கொள்ளணும்னு நான் ப்ரேயர் பண்ணேன். அதே போல் ரெண்டாவது நாள் நேற்றைய தினத்தில் ஏசப்பா என்னை நிரப்புனாங்க. பெரிய வார்த்தை, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சின வார்த்தை ஏசப்பா என்னை கொடுத்தாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த வார்த்தையை ஏசப்பா என் மேலே வைத்து இருக்கிறதுக்காக நான் ஏசப்பாவை நன்றி செலுத்துகிறேன். மாமா மூலமாக கொடுத்த அந்த வார்த்தையை ஏசப்பா எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன்.